ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே நான் 10,000 விதைச்சேன், என் கணக்குப்படி லட்சம் 10 லட்சம் 100 ஃபோல்டு, இது 10 லட்ச ரூபா வரணும். அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு அவர் 10,000 விதைச்சி ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 50,000 ரூபா வந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்லையா. ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ், ஆனாலும் என் கணக்கு 10 லட்சம் பண்ணான். அப்போ கர்த்தர் சொன்னார், நான் ஃபஸ்ட்டு டியூ தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுடைய அறுவடையில் ஒரு டியூ தான், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட்டு. எப்படினாலும் உங்கள் அறுவடை உங்களை சந்திக்காமல் விடாது. இது வரைக்கும் நீங்கள் விதைச்சைக்க உட்காந்து காலாட்டிக்கிட்டே சாப்பிடுவீங்க நீங்கள். நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் பார்த்தோம் ஒபேயிங், போன வாரம் பார்த்தோம் காட்ஸ் கைடன்ஸ். தேவன் சொல்லுகிறதை, அந்த கைடன்ஸை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. எங்கேருந்து சேனல் ஓப்பன் ஆகுது? சிலுவையிலேருந்து அந்த சேனல் ஓப்பன் ஆகி உங்களை ரீச் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? நைட்டு ஃபுல்லாக வலையை போட்டு ஒன்றுமே கிடைக்கல. இயேசு சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போடுப்பான்னாரு. இவன் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வலையை போடாமல் இருந்தா, நான் கேட்குறேன், அன்னைக்கு நைட்டு இவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டானா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டான். இப்போ நான் கேட்குறேன், அப்பமும் ஏசு ஆசீர்வதிக்கிற தேவனா இல்லையா? இவன் மீனை பிடிக்காமல் நைட்டு ஃபுல்லாக இவன் வலையை போடாமல் இருந்து இவன் ஏழையாகவே வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுக்காங்களேன், உடனே ஏசு ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லைன்னு ஆயிருமா? அவர் எப்போவுமே ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தீன்னா என் ஊற்றுலேருந்து ஒரு சேனல் உனக்கு வந்திருக்கும். நீ ப்ராப்ளம் என்னன்னா, ஊற்று ரெடியாக இருக்குது, சேனலை தான் ஓப்பன் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உடனே அவன் என்ன செஞ்சான்? சரிங்க ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம்னா, அப்போ சேனல் ஓப்பன் ஆச்சு. கையை தட்டுங்க சார் ஒரு. ஆமென். When God gives you a guidance, when God leads you, நீங்கள் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. 6 தான் தண்ணியை ஊர் ஃபுல்லாக கொண்டு வருது. அப்படித்தான் இந்த சேனல்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கொண்டு. இதையெல்லாம் யார் செய்கிறா? ஆவியானவர் தான் செய்கிறாரு. விதைக்க சொல்கிறது ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அதனால தான் அவருக்கு பேர் ஜீவ நதி. அதாவது பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வர சேனல் அவர். ஆச்சா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் இருக்காருன்னா எனக்கும் சிலுவைக்கும் சேனல் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். இப்போ சிலுவையில் இருக்கிற ஐஸ்வர்ய நதி எனக்குள்ள பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்குள் பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் ஒவ்வொரு சேனலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சேனல் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது அந்த சேனல் வழியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆவியானவர் ஒரு கைடன்ஸை கொடுக்கும்போது அதற்கு கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான் பேதுரு. திரளான மீன்களை பிடித்தான். அப்படி தான் ஆவியானவர் வந்து என்ன செய்கிறாரு? சேனலை வந்து என்னச்சு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு. அதை நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கப்படும். இல்லாவிட்டால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமலே இருக்குது. ஆனால் சிலர் கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அதுக்கு ஒபே பண்ணும்போது சேனல் ஓப்பன் ஆயிடுது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அணையை திறந்தா தானே சார் உள்ளே வரும். கையை தட்டுங்க சார் ஒரு தடவை. கர்நாடகாவுக்கு அங்கிட்டு தண்ணி இருக்குது, கர்நாடகாவுக்கு இங்கிட்டு தண்ணி இல்லை. காவிரி ஆறு கர்நாடகத்துக்கு அங்கிட்டு தண்ணி இருக்குது, இங்கிட்டு தண்ணி இல்லை. இப்போ காவிரியில் தண்ணி இருக்கா இல்லையான்னா இது டேமை பொறுத்து இருக்குது. டேமை திறந்து விட்டோம்னா தண்ணி இருக்குது, நமக்கு இருக்குது. அப்படித்தான் சிலுவையிலேருந்து வருகிற தண்ணீர் உங்களுடைய மனது என்கிற டேமை நீங்கள் ஓப்பன் பண்ணி, ஓகே ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா தண்ணி உங்களுக்குள்ளே பாயுது. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு சேனல்ஸை பற்றி நம்ம ஐஸ்வர்யமாக்குவதற்காக தேவன் ஓப்பன் பண்ணுற சேனல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம விதைப்பது, தேவன் சொல்லுவதை நம்பிக்கையோடு கீழ்ப்படிவது. பைபிள் சொல்லுது, முன்மாறி பின்மாறி வரும் வரைக்கும் விதைத்தவன் பொறுமையோடு காத்திருக்கிறானா. ஆமாம், நைட்டு விதைச்சிட்டு காலையில் போய் பார்க்கலாம் எனக்கு வந்துருச்சா 100 ரூபா 1000 ஆயிடுச்சான்னு. வரும், எப்படினாலும் வரும். ஆமாம், இன்ட்டு 100 போயிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே நான் 10,000 விதைச்சேன், என் கணக்குப்படி லட்சம் 10 லட்சம் 100 ஃபோல்டு எனக்கு 10 லட்ச ரூபா வரணும்.
அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு ஒரு அவர் 10,000 விதைச்சி ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 50,000 வந்துச்சான். அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ், நீ 50,000 கொடுத்து, ஆனாலும் என் கணக்கு 10 லட்சம் பண்ணாரான். அப்போ கர்த்தர் சொன்னாரான், ஃபஸ்ட்டு டியூ தான் வாங்கியிருக்கேன் நீ. நான் விக்டரிங் என்ற சொன்னது உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுடைய அறுவடையில் ஒரு டியூ தான், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட்டு. எப்படினாலும் உங்கள் அறுவடை உங்களை சந்திக்காமல் விடாது. இது வரைக்கும் நீங்கள் விதைச்சைக்க உட்காந்து காலாட்டிக்கிட்டே சாப்பிடுவீங்க நீங்கள். நான் சொல்கிறேன், தேவன் கணக்கு பிசகாதவர். ஆமாம், முன்மாறி பின்மாறி வரும் வரைக்கும் ஒரு பயிரிடுகிறவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். நான் விதைச்ச விதைகள் கட்டாயம் 100 மாறி திரும்பி வரும். இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமை நினச்சி பாருங்கள், என்றோ விதைத்தவைகளின் 100 திரும்புகிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கேட்கும் இடத்தில் வைக்கவில்லை, ஆளுகை செய்கிற இடத்தில் வைத்திருக்கிறார்.